ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு எம்சிபிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 8 மேக்ஸ் கணித பிரகாஷ் புக் 2 சாப்டர் 7 ஏரியா தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 அண்ட் 2 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். As the given figure, which triangle has the greater area? Triangle XDC and triangle YDC. If both rectangles are identical. இப்ப கீழ வந்து ரெண்டு ஃபிகர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஃபிகர்ல XDC அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் வந்து இருக்கு. அதே மாதிரி YDC அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரையாங்கிள் வந்து இருக்கு. இப்ப இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே எப்படி இருக்கு? ஒரு ரெக்டாங்கிளுக்கு உள்ள வந்து இருக்கு. அந்த ரெக்டாங்கிள் ரெண்டுமே எப்படின்னு சொல்லியிருக்காங்க? ஐடென்டிக்கல். இந்த ரெண்டு ரெக்டாங்கிளுமே சேம் சைஸ் அண்ட் ஈக்குவல் லென்த்ல வந்து இருக்கிறது தான் சொல்லியிருக்கிறாங்க. சோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியாவுமே எப்படி இருக்கும்? சேமா இருக்குமா அல்லது கிரேட்டரா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப இத பாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும் ஒரு ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? ஹாஃப் பேஸ் அண்ட் ஹைட் தான் வந்து ட்ரையாங்கிளோட ஃபார்முலா. இப்ப இதுல வந்து பேஸ் அப்படிங்கிறது என்னது? டிசி. இப்ப வந்து ட்ரையாங்கிள் எக்ஸ்டிசி அப்படிங்கறதோட பேஸும் என்னதான்? டிசி தான். அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஒய்டிசியோட பேஸும் என்னதுதான்? டிசி தான். ரெண்டு பேஸுமே வந்து ஈக்குவலா தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஹைட் வந்து செக் பண்ணுவோம். இப்ப இதோட ஹைட்டும் எப்படி இருக்கும்? ஈக்குவலா தான் இருக்கும். எதை வச்சு சொல்றோம்? இந்த ரெண்டு ரெக்டாங்கிளுமே எப்படின்னு சொல்லிட்டாங்க? ஐடென்டிக்கல், ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சோ இதோட ஹைட்டும் எப்படிதான் இருக்கும்? சேமா தான் இருக்கும். அப்போ ஒரு ட்ரையாங்கிளோட பேஸ் ஹைட் ரெண்டுமே சேமா இருந்தது அப்படின்னா அதோட ஏரியாவும் கண்டிப்பா சேமா தான் இருக்கும். Next, in the given figure, which triangle has a greater area? Triangle XDC and triangle YBC. If both rectangles are identical. இப்போ நம்ம மேல பார்த்த மாதிரியே கீழேயும் ஒரு பிக்சர் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ இதுலயுமே இந்த ரெண்டு ரெக்டாங்கிள்ஸுமே என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஐடென்டிக்கல். ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான் சொல்லிட்டாங்க. இதுலயுமே XDC அப்படிங்கிற ட்ரையாங்கிளும் YBC அப்படிங்கிற ட்ரையாங்கிளும் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் கம்பேர் பண்ணும்போது எந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து கிரேட்டரா இருக்கும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப இதுக்கு வந்து ஒரு ஹிண்ட்டும் கொடுத்திருக்காங்க. இன் ஈச் கேஸ் பை டிராப்பிங் த ஆல்டிடியூட் ஃப்ரம் X and Y, it becomes clear that each triangle has exactly half area of the rectangle ABCD. இப்போ ஹிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா X and Y இது ரெண்டுல இருந்தும் நம்ம ஆல்டிடியூட் ஹைட் வந்து டிரா பண்ண போறோம். இந்த ஹைட் வந்து என்ன செய்யுது அப்படின்னா இங்க வந்து இந்த ஆல்டிடியூட் இது வந்து டிரா பண்றோம்ல. இப்போ டிரா பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ரெக்டாங்கிள் வந்து கிடைக்குதா? அந்த ரெக்டாங்கிளோட இந்த ட்ரையாங்கிள்ல இருக்கிற இந்த லைன் வந்து என்ன செய்யுது? ஹாஃபா ஈக்குவல் ஹாஃபா வந்து டிவைட் பண்ணுது. அதே தான் இப்ப இங்க நம்ம லைன் டிரா பண்ணாலுமே இந்த லைன்ல இருக்க இந்த டயகனல் எப்படி இருக்கு? இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையுமே வந்து ஈக்குவல் ஹாஃபா வந்து டிவைட் பண்ணுது. அதனால இதோட ஏரியாவும் எப்படிதான் இருக்கும்? சேமா தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் XDC. அதே மாதிரி ரெக்டாங்கிள்குள்ள தான் வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து இருக்கு. அதோட XDC அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் வந்து டிரா பண்ணிருக்காங்க. இப்ப இதுல இருக்கிற ட்ரையாங்கிளோட நேம் என்ன அப்படின்னா XDC. இப்ப இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதுக்கான பேஸ் அண்ட் ஹைட் வந்து அவங்களே கொடுத்திருக்காங்க. நம்மள வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்ப நமக்கு தெரியும் ஒரு ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்ன? half பேஸ் அண்ட் ஹைட். இப்ப இங்க பேஸ் அப்படிங்கிறது என்னது? 5 இருக்கு. ஹைட் அப்படிங்கிறது என்னது? 4 இருக்கு. அப்ப இதோட ஏரியா என்னவா இருக்கும்? 1:2, 2 2s are 4, 5 2s are 10. அப்போ இந்த XDC அப்படிங்கிற ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 10 யூனிட்டா இருக்கும். To find the area of a triangle, what measurements do we need? இப்ப நம்ம ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன மெஷர்மெண்ட் வந்து வேணும்? We need the silence of the outer rectangle as in figure 7.1. இப்ப இதுல வந்து ஒரு ரெக்டாங்கிள்குள்ள ட்ரையாங்கிள் வந்து இருக்கு. ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்களா? இல்ல. இந்த அவுட்டர் ரெக்டாங்கிளோட மெஷர்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இத வச்சு நம்ம இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து கண்டுபிடிக்க போறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ட்ரையாங்கிள்
ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் வந்து தேவை? பேஸ் தேவை. அதே மாதிரி ஹைட் வந்து தேவை. இப்ப இதுல பேஸ் அப்படிங்கிறது என்னது? டிசி. இந்த டிசி அப்படிங்கிறது இவங்களே வந்து 5 அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஹைட் அப்படிங்கிறதும் நமக்கு தேவை. இந்த ஹைட் அவுட்டர் ரெக்டாங்கிள் இருக்க ஹைட்டும் சேம் தான். சோ நம்ம இந்த 4 அப்படிங்கிறதையே நம்ம இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து எடுத்துக்கிட்டோம். சோ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன இருந்தது? நமக்கு கிடைச்ச பேஸ் அண்ட் ஹைட்ட வச்சு செக் பண்ணும்போது 10 யூனிட்டா இருந்தது. How do we get a outer rectangle from the given triangle? இப்ப வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து குடுத்திருக்காங்க அப்படின்னா, அந்த ட்ரையாங்கிள பேஸா வச்சு ஒரு அவுட்டர் ரெக்டாங்கிள் வந்து எப்படி டிரா பண்றதுன்னு கேக்குறாங்க. நமக்கு தெரியும். ரெக்டாங்கிள் அப்படிங்கிறதோட எல்லா ஆங்கிளுமே எப்படி இருக்கும்? 90 டிகிரி ஆங்கிளா தான் இருக்கும். சோ நம்ம பி அண்ட் சி இந்த 2 பாயிண்ட்டையுமே ஸ்டார்ட்டிங்கா வச்சு நம்ம பெர்பெண்டிகுலர்ல ஒரு லைன் வந்து டிரா பண்றோம். அந்த லைன் எப்படி இருக்கணும்? 90 டிகிரியா இருக்கணும். நெக்ஸ்ட் மேல இருக்கிற இந்த ஏ அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கும்ல, இந்த பாயிண்ட்ட வந்து டச் ஆகுற மாதிரி இந்த பிசிக்கு பேரலலா ஒரு லைன் வந்து டிரா பண்றோம். அப்படி டிரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு அவுட்டர் ரெக்டாங்கிள் வந்து கிடைச்சிரும். BCDE is a rectangle. How? இப்போ BCDE அப்படிங்கிறது வந்து ஒரு rectangle. Let us take its side length to be height and base. Then area of a triangle ABC is equal to 1 by 2 base into height. இப்போ வந்து ABC அப்படின்னு ஒரு triangle இருக்கு. நமக்கு தெரியும் ஒரு triangleோட ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்ன? 1 by 2 half base into height அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். means BAXE BAX and E அப்படின்னு ஒரு ரெக்டாங்கிள் வந்து இருக்குன்னு வச்சுக்கலாம். The height of the rectangle is same as the height of the triangle. இப்ப இந்த ரெக்டாங்கிளோட ஹைட்டும் இந்த ட்ரையாங்கிளோட ஹைட்டும் எப்படிதான் இருக்கு? சேமா தான் இருக்கு. Thus, if the height and the base of the triangle are known, we can find its area. So ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்? அந்த ட்ரையாங்கிளோட பேஸ் அண்ட் ஹைட் வந்து தெரிஞ்சது அப்படின்னா அதோட ஏரியாவை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். Will this formula hold for the kind of triangle around which we cannot draw a rectangle with BC as the base? இப்ப நம்ம மேல பார்த்தோம்ல half B into base into height அப்படிங்கிற ஃபார்முலா வந்து எல்லா ட்ரையாங்கிளுக்குமே சூட் ஆகுமா? இப்ப இது வரைக்கும் நம்ம எந்த மாதிரியான ட்ரையாங்கிள் வந்து பார்த்திருக்கோம்? இப்போ வந்து பேஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். ஹைட் அப்படிங்கிறது வந்து ஒண்ணு இருக்கும். இந்த ஹைட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? பேஸோட மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த ட்ரையாங்கிளோட இன்னொரு பாயிண்ட் வந்து மீட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ட்ரையாங்கிளுக்கு மட்டும் தான் சூட் ஆகுமா? அல்லது இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிளுக்குமே வந்து இந்த ஃபார்முலா வந்து சூட் ஆகுமா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் அப்படிங்கும்போது இதோட ஹைட் நம்ம எப்படிதான் கண்டுபிடிக்க முடியும்? இந்த பேஸ்ல இருந்து மிட் பாயிண்ட்ல இருந்து நம்ம லைன் வந்து டிரா பண்றோம். அப்படி டிரா பண்ணணும். அப்படி டிரா பண்ண அந்த லைன் வந்து இந்த ட்ரையாங்கிளோட இந்த பாயிண்ட் வந்து மீட் பண்ற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தாதான் இதை வந்து நம்ம ஹைட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க முடியும். இப்ப இதுல வந்து ஹைட் நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த ஏ அப்படிங்கிற இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து நம்ம ஒரு லைன் வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வந்து டிரா பண்றோம். டிரா பண்ணிட்டு இந்த பிசி அப்படிங்கிற லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றோம். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நமக்கு ஹாஃப் ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து கிடைச்சிரும். ஹைட் அப்படிங்கிறது வந்து கிடைச்சிரும். இப்போ நமக்கு என்ன வேணும்? பேஸ் தான் வேணும். சோ ஹைட் நமக்கு கிடைச்சிருச்சு. பேஸ் வேணும் அப்படிங்கும்போது பிசி அப்படிங்கிற பேஸ் வந்து கொடுத்துருக்காங்களா? இல்ல. ஆனா நமக்கு பிசி அப்படிங்கிற பேஸ் வந்து வேணும் அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? டிசி அப்படிங்கிற பேஸ்ல இருந்து டிபி அப்படிங்கிற பேஸ வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஏரியா இந்த பேஸ் அப்படிங்கிற பிசி அப்படிங்கிறது வந்து கிடைச்சிருமா? சோ இப்ப இந்த பிக்சர பார்க்கும்போது ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படிங்கிறது வந்து ட்ரையாங்கிள் ஏடிசியில இருந்தும் ட்ரையாங்கிள் ஏபிடில இருந்தும் பார்க்கிறதுக்கு எப்படிதான் இருக்கு? டிஃப்ரெண்டா தான் இருக்கு. அப்ப நம்ம இதை ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு என்ன வேணும்? ட்ரையாங்கிள் ஏபிசி தான் வேணும். இந்த ஏபிசி வேணும் அப்படின்னா ஹைட் வந்து நமக்கு வந்து ஹச் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். அப்ப ஹாஃப் ஹச் மல்டிபிள் பை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிசியில இருந்து ஹாஃப் ஹச் மல்டிபிள் பை டிபியை வந்து சப்ராக்ட் பண்றோம். அப்படி சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிசி அப்படிங்கிறது வந்து கிடைச்சிரும். சோ ஃபார்முலா வந்து எப்படி எழுதியிருக்கோம்? ஹாஃப் ஹச் மல்டிபிள் பை டிசி மைனஸ்
ஹாஃப் ஹச் மல்டிபிள் பை டிபின்னு எழுதியிருக்கோம். இப்ப இதுல இருந்து 1/2 அண்ட் ஹச்ச வந்து காமனா வெளியில எடுக்கலாம். வெளியில எடுத்தோம் அப்படின்னா டிசி மைனஸ் டிபின்னு இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிசில இருந்து டிபிய வந்து சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிசி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ ஹாஃப் மல்டிபிள் பை ஹச் மல்டிபிள் பை பிசி. பிசி அப்படிங்கிறது தான் இந்த ட்ரையாங்கிளோட என்ன குடுத்திருக்காங்க? பேஸ் அப்படின்னு குடுத்திருக்காங்க. அப்போ ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது எப்படி இருந்தாலும் சரி, அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபார்முலா இப்படிதான் இருக்கும். ஹாஃப் ஹச் மல்டிபிள் பை பேஸ் ஹச் பியா தான் இருக்கும். thus the area formula holds for all type of triangles. இந்த ட்ரையாங்கிள் ஃபார்முலா எல்லா டைப் ஆஃப் ட்ரையாங்கிளுக்குமே சூட் ஆகும். சம் அப்ளிகேஷன் ஆஃப் த ஏரியா ஃபார்முலா. ஏரியா ஃபார்முலா வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னென்ன அப்ளிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப இங்க வந்து ஒரு பிக்சர் வந்து குடுத்துருக்காங்க. இந்த பிக்சர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, பிஏசி அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அதே மாதிரி பிஒய்சி அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, பிஒய் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஆனா நமக்கு என்னெல்லாம் குடுத்துருக்காங்க? ஏசி குடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட ஹைட் ஏஎக்ஸ் அப்படிங்கிறது வந்து குடுத்துருக்காங்க. இப்போ இத வச்சு நம்ம பிஒய் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க போறோம். இப்ப இத எப்படி கண்டுபிடிக்கிறது? by can be found using the formula for the area of a triangle. இப்ப இந்த by அப்படிங்கிறது நம்ம ஏரியா ஆஃப் a triangle ஃபார்முலா வச்சே வந்து கண்டுபிடிக்கலாம். half இப்ப ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது என்னது? half பேஸ் மல்டிபிள் பை ஹைட் தான். இப்போ வந்து நம்ம ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிள் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா இதோட பேஸ் வந்து என்னவா இருக்கு? ஏஎக்ஸ் மல்டிபிள் பை பிசியா இருக்கும். ஏஎக்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஹைட். பிசி அப்படிங்கிறது என்னது? பேஸ். அப்போ ஏஎக்ஸ் அப்படிங்கிறது என்ன குடுத்திருக்காங்க? 3ன்னு குடுத்திருக்காங்க. பிசி அப்படிங்கிறது என்ன குடுத்திருக்காங்க? 5ன்னு குடுத்திருக்காங்க. அப்போ இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணோம் அப்படின்னா 1/2 மல்டிபிள் பை ஏஎக்ஸ் மல்டிபிள் பை பிசி. ஏஎக்ஸ் அப்படிங்கிறது 3, பிசி அப்படிங்கிறது 5. அப்போ 5 3s are 15. 15 divided by 2 ஸ்கொயர் யூனிட்ஸா இருக்கும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, the area of a triangle can be also written as. இப்போ இதே ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள நம்ம எப்படியும் எழுதலாம்னு சொல்றாங்க? BY மல்டிபிள் பை AC அப்படின்னு சொல்லி எடுக்கலாம்னு சொல்றாங்க. இப்ப வந்து நம்ம AC அப்படிங்கிறது தான் வந்து பேஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த BY அப்படிங்கிறது வந்து ஹைட்ன்னு வச்சுக்கலாம். இந்த BY அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? தெரியாது. சோ இந்த BY அப்படிங்கிறத அப்படியே வச்சுக்கிறோம். இந்த AC அப்படிங்கிறது என்னவா இருக்கு? 4ஆ இருக்கு. அப்போ 1/2 மல்டிபிள் பை 4 மல்டிபிள் பை BY இருக்கும். இப்போ 1 2 is 2, 2 2s are 4. அப்போ 2BY. நம்ம ஏற்கனவே ABC அப்படிங்கிறது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 15 divided by 2 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப இது ரெண்டும் வந்து ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. சோ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா 2BY equal to 15/2 அப்படின்னு சொல்லி போடுறோம். நமக்கு என்னதான் வேணும்? BY தான் வேணும். சோ BY மட்டும் இங்க வச்சுட்டு இந்த 2 வந்து இங்க இந்த பக்கம் கொண்டு போறோம். அப்போ 15 divided by 2 இங்க மல்டிபிள் இருக்கிறது கீழ வரும்போது டிவைட்ல தான் வரும். சோ 15 divided by 2 multiple by 2. So 2 multiple by 2 4. அப்போ 15 divided by 4 ன்னு இருக்கும். இந்த 15 divided by 4 நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1 4 is 4. 3 4s are 12. ரிமைண்டர் வந்து 3. 7 4s are 28. ரிமைண்டர் வந்து 2. 5 4s are 20. அப்போ 3.75 யூனிட்ஸா இருக்கும். அப்போ y அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? 3.75 யூனிட்ஸா இருக்கும். Are the four triangles obtained by drawing the diagonals of a rectangle region 1 to 4 in the figure of equal areas. இப்ப வந்து ஒரு ரெக்டாங்கிள் வந்து டிரா பண்ணிருக்காங்க. இந்த ரெக்டாங்கிள்ல வந்து 2 டயகனல்ஸ் வந்து டிரா பண்ணிருக்காங்க. இந்த 2 டயகனல்ஸ் நம்ம டிரா பண்ணும்போது நமக்கு 4 ட்ரையாங்கிள்ஸ் வந்து கிடைக்கி. இந்த 4 ட்ரையாங்கிள்ஸோட ஏரியாவுமே வந்து ஈக்குவலா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம ஏற்கனவே என்ன பார்த்திருக்கோம்? ஒரு ட்ரையாங்கிள் வந்து இருக்கு அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள நம்ம ஹாஃபா இந்த மாதிரி ஹைட் வந்து டிரா பண்ணும்போது இது வந்து ஒரு ரெக்டாங்கிள ஃபார்ம் பண்ணுது. அந்த ரெக்டாங்கிள் வந்து இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு வந்து ஈக்குவலா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுல இருக்கிற எல்லா ட்ரையாங்கிளுமே எப்படிதான் இருக்கும்னு சொல்லியிருக்கோம்? ஈக்குவலா தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இப்ப அத வச்சு கூட நம்ம இங்க வந்து பார்க்கலாம். இப்ப இத வந்து ஒரு லைன் வந்து டிரா பண்ணியிருக்கோம். இப்ப இந்த ட்ரையாங்கிள்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதோட ஹைட் வந்து எப்படி டிரா பண்ணணும்? இங்க ஏடிய வந்து பேஸா வச்சு டிரா பண்ணணும். இப்ப இத வந்து ஒரு ரெக்டாங்கிளா வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா இதுல இருக்கிற இந்த டயகனல் 2 ட்ரையாங்கிளையுமே எப்படிதான் இருக்கு? ஈக்குவலா தான் இருக்கு. அதே மாதிரி இது வந்து ஒரு
ரெக்டாங்கிள் எடுத்துட்டோம் அப்படின்னா, இதுல ஒரு டயகனல் டிரா பண்ணும்போது, இந்த 2 ட்ரையாங்கிளுமே ஈக்குவலா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதே தான் இங்கேயும். இப்ப இந்த மாதிரி தனித்தனி ரெக்டாங்கிளா எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த ரெக்டாங்கிள்ல டயகனல் வந்து எல்லா ட்ரையாங்கிளுமே வந்து ஈக்குவலா தான் இருக்கு. அப்போ இந்த ரெக்டாங்கிள்குள்ள இருக்கிற இந்த டயகனல் டிரா பண்ணும்போது வர இந்த 4 ரெக்டாங்கிள்ஸுமே எப்படிதான் இருக்கும்னு சொல்றாங்க? ஈக்குவலா தான் இருக்கும்னு சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்த உடனே 1 அப்படிங்கிறது எப்படி இருக்கு? இந்த மாதிரி இருக்கு. 4 அப்படிங்கிறது எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. இப்ப இந்த 2மே பார்க்கறதுக்கு சேமா இருக்கா? நோ. ஆனா இது 2ஓட ஏரியாவுமே எப்படிதான் இருக்கும்? சேமா தான் இருக்கும். நாட் ஒன்லி 2 ட்ரையாங்கிள்ஸ் 4 ட்ரையாங்கிள்ஸோட ஏரியாவுமே வந்து சேமா தான் இருக்கும். டு கம்பேர் தேர் ஏரியாஸ் லெட் அஸ் கன்சிடர் எனி 2 அட்ஜஸ்ட் ட்ரையாங்கிள்ஸ் சே 1 அண்ட் 2. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அட்ஜசன்ட் பக்கத்துல பக்கத்துல இருக்கிற ட்ரையாங்கிள்ஸ் வந்து எடுத்துக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 அண்ட் 2 எடுத்துக்க போறோம். இந்த 1 அண்ட் 2வ மட்டும் வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒரு லைன் அப்படிங்கிறது எப்படி டிரா பண்ணணும்? இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து பேஸோட சென்டர் பாயிண்ட்ல வந்து டிரா பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்படி டிரா பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 2 ஈக்குவல் சைட்ல இருக்க ட்ரையாங்கிள் வந்து கிடைச்சிருக்கு. சின்ஸ் த ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் ஹைட் அண்ட் பேஸ். லெட் அஸ் கன்சிடர் சூட்டபிள் ஹைட் அண்ட் base pairs in each of the triangle of OD and OB are taken as the base. Then we see that both the triangles have the same altitude. இப்போ வந்து நம்ம இந்த ட்ரையாங்கிள வந்து OD and OB அப்படின்னு சொல்லி ஸ்பிட் பண்றோம். இதோட பேஸ் வந்து எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. ஆனா இதோட ஹைட்டும் ஈக்குவலா இருக்குமான்னு கேட்டா, இப்ப இந்த OD and OB சேம் பேஸா வந்து இருந்தது அப்படின்னா, இப்ப இதோட மிட் பாயிண்ட்ல இருந்து டிரா பண்ற இந்த ஹைட் வந்து சேமா இருக்கு அப்படின்னா, இதோட மிட் பாயிண்ட்ல டிரா பண்ற இந்த ஹைட்டும் எப்படிதான் இருக்கணும்? சேமா தான் இருக்கணும். சோ OD அண்ட் OB இது 2மே எப்படிதான் இருக்கும்னு சொல்றாங்க? சேமா தான் இருக்கும்னு சொல்றாங்க. OD அண்ட் OB அப்படிங்கிறது சேமா இருந்தது அப்படின்னா, ட்ரையாங்கிள் 1 அண்ட் 2 இது 2மே எப்படிதான் இருக்கும்? ஈக்குவல் ஏரியாஸ்ல தான் இருக்கும். ட்ரையாங்கிள் 1 அண்ட் 2 வந்து ஈக்குவல் ஏரியாஸ்ல இருந்தது அப்படின்னா, 4 ட்ரையாங்கிள்ஸுமே ஈக்குவல் ஏரியால தான் இருக்கும். இப்ப வந்து ஒரு பிக்சர் வந்து டிரா பண்றாங்க. அந்த பிக்சர்ல வந்து இந்த மாதிரி லைன் வந்து இருந்தது அப்டின்னா, இந்த ட்ரையாங்கிள்ஸ் 2மே வந்து ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். அந்த ஈக்குவல் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டேஷ் வந்து அந்த லைன்ல வந்து டிரா பண்ணியிருப்பாங்க. திஸ் ப்ராப்ளம் வி கேன் மேக் த ஃபாலோயிங் ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். இப்ப இதுல இருந்து நம்ம ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் வந்து எழுத போறோம். இன் அ ட்ரையாங்கிள் த லைன் ஜாயினிங் a vertex to midpoint of its opposite side divides the triangle into two equal areas. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பேஸ்ல இருந்து வெர்டெக்ஸ்ல வந்து ஒரு லைன் ஒரு ஹைட் வந்து டிரா பண்றோம் அப்படின்னா இந்த லைன் வந்து 2 பார்ட்டா வந்து ஸ்ப்ளிட் பண்ணோம். அந்த 2 பார்ட்டுமே எப்படிதான் இருக்கும்? ஈக்குவல் ஏரியாஸ்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் பிட்வீன் பேரலல் லைன்ஸ் வித் அ காமன் பேஸ். இப்போ வந்து ஒரு காமன் பேஸ் இருக்கு. அந்த காமன் பேஸ்க்கு பேரலலா ஒரு லைன் இருக்கு. இந்த லைனுக்குள்ள வந்து நிறைய ட்ரையாங்கிள் வந்து இருக்கு. இந்த ட்ரையாங்கிள்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லைன் L parallel to BC. Consider the different triangle that have BC as their base and with a third vertex lying any one on L. இப்போ வந்து பிசி அப்படிங்கிற பேஸ் இருக்கு. இந்த பேஸ்க்கு ஆப்போசிட்ல பேரலலா வந்து எல் அப்படிங்கிற ஒரு லைன் வந்து டிரா பண்ணியிருக்காங்க. இந்த லைனுக்குள்ள வந்து நிறைய ட்ரையாங்கிள்ஸ் வந்து டிரா பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரையாங்கிள்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் விச் ஆஃப் தீஸ் ட்ரையாங்கிள் ஹஸ் த மேக்ஸிமம் ஏரியா அண்ட் விச் ஹஸ் த மினிமம் ஏரியா. இப்போ இதுல வந்து மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு? 1 2 அண்ட் 3 ட்ரையாங்கிள்ஸ் வந்து இருக்கு. இந்த 3 ட்ரையாங்கிள்ஸ்ல எதுல வந்து மேக்ஸிமம் ஏரியா இருக்கு? எதுல வந்து மினிமம் ஏரியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்? இப்போ வந்து சேம் பேஸ் இருக்கு. அந்த சேம் பேஸ்ல வந்து ஹைட்டும் வந்து சேமா இருந்தது அப்படின்னா, அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து ஈக்குவலா தான் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து ஹைட் வந்து நம்ம இந்த மாதிரி டிரா பண்ணலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிள்ஸ் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா, இதுக்கெல்லாம் நம்மளால ஹைட் வந்து டிரா பண்ண முடியுமா? இந்த மாதிரி டிரா பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அப்ப இதுக்கான ஹைட் எப்படி இருக்கும்? இங்க வந்து தான் நம்ம எடுக்கணும். இப்ப இதோட ஹைட் எப்படி இருக்கும்? இங்க தான் இருக்கும். ஆனா இந்த 3 ட்ரையாங்கிள்ஸோட ஹைட் எப்படி தான் இருக்கு? சேமா தான் இருக்கு. இந்த ட்ரையாங்கிள்ஸோட பேஸ் சேமா இருக்கு. ஹைட் சேமா இருக்கு அப்படின்னா, இந்த 3 ட்ரையாங்கிள்ஸோட ஏரியாவுமே கண்டிப்பா சேமா தான் இருக்கும். அப்போ எதுவுமே மேக்ஸிமம் அண்ட் மினிமம் அப்படின்னு சொல்லி நம்ம செப்பரேட் பண்ண முடியாது. Second one, which of these triangle has the maximum perimeter and which has the minimum perimeter? இப்ப இதுல வந்து எதுக்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் பெரிமீட்டர் இருக்கு, எதுக்கு வந்து மினிமம் பெரிமீட்டர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பெரிமீட்டர் அப்படின்னா என்ன? இந்த 3 சைட்ஸையுமே ஆட் பண்றது தான் வந்து நம்ம பெரிமீட்டர்னு சொல்லுவோம்.
இப்ப பேஸ் அப்படிங்கும்போது இந்த ட்ரையாங்கிள்க்கும் சேம் தான். இந்த ட்ரையாங்கிள்க்கும் சேம் தான். இந்த ட்ரையாங்கிளுக்குமே சேமா தான் இருக்கு பேஸ். ஹைட் அப்படிங்கும்போது இந்த ட்ரையாங்கிள்க்கும் இந்த ட்ரையாங்கிள்க்கும் சேமா இருக்கு. ஆனா இதுக்கு எப்படி இருக்கு? டிஃபரெண்டா இருக்கு. அதே மாதிரி இந்த சைட்ஸ் வந்து இந்த ட்ரையாங்கிள்க்கும் இந்த ட்ரையாங்கிள்க்கும் சேமா இருக்கு. அப்ப பெரிமீட்டர் அப்படிங்கும்போது இந்த 2 ட்ரையாங்கிள்ஸும் வந்து மேக்ஸிமமா இருக்கும். இந்த ட்ரையாங்கிள்ஸ் வந்து மினிமமா இருக்கும். ஆனா ஏரியான்னு பார்த்தோம் அப்படின்னா 3 ட்ரையாங்கிள்ஸுமே ஈக்குவலா தான் இருக்கும். Here we will only show how to find triangles with a minimum perimeter and leave the other questions as exercise. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மினிமம் பெரிமீட்டரா அல்லது இந்த ட்ரையாங்கிள் இருக்கிறது வந்து மேக்ஸிமம் பெரிமீட்டரா அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். Institution might suggest that the triangle with the minimum perimeter can be obtained by the constructing perpendicular bisector of BC. இப்ப இதுல வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எது வந்து மினிமம் பெரிமீட்டரா இருக்கும் அப்படின்னா இந்த பிசி அப்படிங்கிறத வந்து ஈக்குவலா பைசெக்ட் பண்ற இந்த ட்ரையாங்கிள் தான் வந்து மினிமம் பெரிமீட்டரா இருக்கும். எதனால? பட் ஹவு டு வி ஜஸ்டிஃபை தட் திஸ் ட்ரையாங்கிள் ஹாஸ் த லீஸ்ட் பெரிமீட்டர் அமங் ஆல் த்ரீ. இப்ப இந்த த்ரீ ட்ரையாங்கிளை கம்பேர் பண்ணும்போது எதனால இந்த ட்ரையாங்கிள் தான் வந்து லீஸ்ட் பெரிமீட்டரா இருக்கு, மினிமம் பெரிமீட்டரா இருக்குன்னு நம்ம சொல்றது? First, note that in all these triangles, BC is the common side. Therefore, it is enough to consider the sums of the other two sides. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே மேல பார்க்கும்போது BC அப்படிங்கிறது தான் வந்து இந்த 3 ட்ரையாங்கிள்ஸுக்குமே வந்து பேஸா இருக்கு. அப்போ பேஸை வச்சு நம்மளால என்ன செய்ய முடியாது? எது வந்து மினிமம் பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. Let us imagine the line L as a mirror. Then we get a reflection of all the points and the lines below it. இப்போ இதுல வந்து L அப்படிங்கிற லைன் இருக்குல்ல, இந்த லைனை வந்து நம்ம மிரர்ன்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா இந்த லைன் வந்து மிரரா இருந்தது அப்படின்னா அதை வச்சு நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு பார்க்கலாம். While studying the properties of a plane mirror, we experimentally observed that the distance of the image behind the mirror is the same as the distance of object in front of the mirror. This law can be used to locate the reflection of the point lying below the line L. இப்ப நம்ம வந்து பிளேன் மிரர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். பிளேன் மிரர் அப்படின்னா என்னன்னா இப்ப ஆப்போசிட்ல வந்து எந்த பிக்சர் வந்து இருக்கோ ஆர் எந்த இமேஜ் வந்து இருக்கோ அதே சேம் டிஸ்டன்ஸ்ல தான் வந்து இந்த பிளேன் மிரர் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். இந்த ஃபார்முலாவை வச்சுதான் எல் அப்படிங்கறதுல வந்து பிளேன் மிரர் வந்து ஒண்ணு நம்ம பிக்ஸ் பண்றோம். What can we say about the length of AB and its reflection AB dash? இப்போ வந்து AB அப்படிங்கிற ஒரு லென்த் வந்து இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மிரர் இருக்கு இல்லையா? இதோட ரெஃப்ளெக்ஷன் வந்து அவங்க எப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படின்னா AB dash அப்படி சொல்லி ரெப்ரசென்ட் பண்றாங்க. இப்போ இந்த AB and AB dash இது ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Since triangle AXB is congruent to triangle AXB dash. பிளேன் மிரர் அப்படிங்கிறதுனால இதுல இருக்கிற ரெஃப்ளெக்ஷன் வந்து எப்போதுமே எப்படிதான் இருக்கும்? சேமா தான் இருக்கும். ட்ரையாங்கிள் ஏஎக்ஸ்பி அப்படிங்கிற ட்ரையாங்கிளும் ட்ரையாங்கிள் ஏஎக்ஸ்பி டஸ் அப்படிங்கிறதுமே வந்து சேமா தான் இருக்கும். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சேமா இருக்கும் அப்படிங்கும்போது ஏபி அண்ட் ஏபி டஸ் இந்த லைனும் எப்படிதான் இருக்கும்? சேமா தான் இருக்கும். அப்போ இந்த லைன் ஏபி ஏபி டஸ் சேமா இருந்தது அப்படின்னா ஏசி அண்ட் ஏசி டஸும் எப்படிதான் இருக்கும்? சேமா தான் இருக்கும். Therefore, the length of the path B to A to C is the same as the length of the path B to A to C dash. E to A and A to C இந்த பாத்தும் அதே மாதிரி B to A and A to C dash இதுவும் எப்படிதான் இருக்கும்? ஈக்குவலா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிள் எல்லாமே இருக்குல்ல இதோட கார்னர் எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கும். ஆனா அந்த ட்ரையாங்கிள் இந்த ரெக்டாங்கிளை விட தாண்டி போயிருக்கா? நோ. இந்த ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது ரெக்டாங்கிள்குள்ளே தான் இருக்கு. அப்ப இதோட பெரிமீட்டர் எப்படி இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம்? ஒரு ரெக்டாங்கிள்குள்ளேயே இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து பிசி தான் இருக்கு. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளோட பேஸும் எப்படிதான் இருக்கும்? பிசின்னு தான் இருக்கும். இந்த ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கிறோம். இந்த ட்ரையாங்கிளோட எல்லா பாயிண்ட்டுமே நம்ம கனெக்ட் பண்றோம். அப்படி கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். ஆனா இதுல இருக்கிற இந்த ஏ அப்படிங்கிற பாயிண்ட் இந்த ரெக்டாங்கிளுக்குள்ள இருக்கா வெளியில இருக்கான்னு பார்த்தா ரெக்டாங்கிளுக்கு வெளியில இருக்கு. சோ இந்த ட்ரையாங்கிளை கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரையாங்கிளோட இந்த வேர்டெக்ஸ் இந்த சைடு வந்து எப்படி இருக்கும்? லார்ஜரா இருக்கும். அப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி
இந்த சென்டர் பாயிண்டோட பெரிமீட்டர் தான் வந்து மினிமமா இருக்கும். இந்த ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் வந்து லார்ஜரா மேக்ஸிமமா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.